மனுஷன் 99% கம்பேர் பண்ணியே வாழ்கிறான். கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, நீங்கள் முன்னேறலாம். அதுக்கு தகுந்த பயிற்சி வேணும். ஒரு ஓடுறதாகட்டும், ஒரு தொழில் நடத்துறதாகட்டும், நீங்கள் என்னத்தை கற்றுட்டியோ, என்ன விஷயம் நீ அதில் தெரிஞ்சிட்டியோ, அதுக்குள்ளேயே விழுந்து அதுக்குள்ளேயே எந்திரிச்சு தெரிஞ்சிட்டியா, இல்லை வேறு பக்கம் போய் கற்றுட்டீங்கன்னா, அவன் மல்ட்டியாக பண்ணுறான்னா அதே மல்ட்டியாக பண்ண முடியாது. அவன் வேறு சிஸ்டமாக இருக்குது, அவனுக்கு வேறு அவனுக்கு வேறு திறமை இருக்குது, அவனுக்கு வேறு அனுபவம் இருக்குது, அதை வச்சு போயிடுவான். நீ கஷ்டப்பட்டு செய்த அவன் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவான். அவன் ஈஸியாக செய்து நீ கஷ்டப்பட்டு செய்ய குட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனால் மேக்ஸிமம் யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணோம்னா நமக்கு வாழ்க்கை முன்னேற முடியாது. அப்போ ஏன் அப்படி கம்பேர் பண்ணுறோம்? அனுபவம் இல்லாமல் கம்பேர் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியாத கம்பேர் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிற பக்கம் கேட்பீங்க, ஏன் அங்கே நல்லா போகுது, நம்மளுக்கு ஏன் நல்லா போகல, எதனால், நம்ம ஆளுக்கு வேலை செய்கிற சரியில்லையா, இல்லை நான் வேலை செய்கிற சரியில்லையா, அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. இதுக்கிடையே விழுந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு ஆலோசனை பண்ணோன்னு, நான் தான் முதலாளி, நான் சொல்கிறத கரெக்டு, நான் தான் மேனேஜர், நான் சொல்கிறத கரெக்டு, அப்படியெல்லாம் கிடையாது. வேலை செய்கிறவங்கள ஒவ்வொருத்தைங்களும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு என்னென்ன சிஸ்டமேட்டிக்கு எப்படி நகர்த்தலாம் அப்படிங்கிறத அவங்ககிட்டவே சஜஷன் கேட்டு அதன்படியாக நீங்கள் ஒரு தகவல் சேர்க்கறதாகட்டும், ஒரு விஷயம் பண்ணால் வேறு லெவலில் அது சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி முயற்சி